ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयं मुदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं मालयं मुखरगोरसिका भुवि भावुका नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया। भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் 14வது ஸ்லோகம். आपन्नः संस्कृतिं कोरां यन्नाम विवचो गृणन् तदग सत्यो विमुच्येत यत्पिबेति स्वयं பயம். மொழிபெயர்ப்பு. பயமே சொரூபமானதும் கூட கிருஷ்ணரின் புனித நாமத்தை கண்டு அஞ்சுகிறது. அத்தகைய புனித நாமத்தை அறியாமல் உச்சரிப்பதாலும் கூட பிறப்பு இறப்பு என்னும் சுடரில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனே விடுவிக்கப்படுகின்றன. பொருளுரை. பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் பரம ஆளுநர் ஆவார். பகவானின் கடுங்கோபத்திற்கு அஞ்சாதவர் ஒருவரும் படைப்பில் இல்லை. மாபெரும் அசுரர்களான ராவணன், இரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவராசிகள் அனைவரும் பரமபுருஷரால் கொல்லப்பட்டனர். மேலும் சர்வ வல்லமை பொருந்தியவரான வாசுதேவன் தமது சுயஸ்வரூபத்தின் சக்திகளையெல்லாம் அவரது நாமத்தில் பொருத்தியுள்ளார். அனைத்தும் அவருடன் சம்பந்தப்பட்டுள்ளன. மேலும் அனைத்தும் அவருக்குள்ளேயே அடங்கியுள்ளன. கிருஷ்ணரின் நாமத்தை கேட்டதும் கிருஷ்ணரின் நாமத்தை கேட்டதும் பயமே உருவாக உள்ளதும் அஞ்சுகின்றது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கிருஷ்ணா என்ற நாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை என்பதையே குறிக்கிறது. எனவே கிருஷ்ணரின் நாமம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமான சக்தியை கொண்டதாகும். அதில் சிறிதும் வித்தியாசம் இல்லை. எனவே மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு இடையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை உதவிக்கு அழைக்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை அறியாமலோ அல்லது சூழ்நிலைகளின் கட்டாயத்தாலோ உச்சரித்தாலும் பிறப்பு இறப்பு என்னும் சிக்கலிலிருந்து விடுபட அது ஒருவருக்கு உதவுகின்றது. இந்த முந்தைய ஸ்லோகம் வரைக்கும் சூத்த கோஸ்வாமியிடம் கேள்விகள் கேட்கிறாங்க இல்லையா?
சௌனக ரிஷியுடைய தலைமையில் வந்து முனிவர்கள் கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. எல்லா வேதங்களுக்கும் எல்லா சாஸ்திரங்களுக்கும் சாரமாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அடுத்த ஸ்லோகத்துல வந்து வசுதேவரின் மகனான பரமபுருஷர் தேவகியின் கருவில் ஏன் தோன்றினார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அவதாரங்களை பற்றியும் வந்து நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து முனிவர்கள் பொறுத்த வரையிலும் வந்து நாமத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இங்க வந்து சொல்லப்படுது. பயமே சொரூபமானதும் கூட கிருஷ்ணனின் புனித நாமத்தை கண்டு அஞ்சுகின்றது. ஏன்னா பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா பௌதிக உலகத்தில் பொறுத்த வரையிலும் வந்து நமக்கு வந்து ஒரு பொருள் தண்ணீர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து தாகம் வந்து தீராது இல்லையா? அப்ப அந்த தண்ணீரை வந்து கொண்டு வந்து நம்ம குடிக்கும் போதுதான் வந்து தாகம் தீரும். அப்ப வந்து இங்கே நம்ம சொல்லுகின்ற அந்த ஒரு சொல்லுக்கும் வந்து அந்த நமக்கு அது கிடைப்பதற்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? பௌதிக உலகத்தில் வேறுபாடு இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்தை பொறுத்த வரையிலும் வந்து இருமைகள் இல்லை, ஒருமை மட்டும்தான். இப்ப வந்து பகவானுக்கும் பகவானுடைய நாமம் ரெண்டுமே ஒண்ணுதான். நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனா வந்து ஆன்மீக உலகில் பகவானுடைய உடலுக்கும் பகவானுடைய ஆத்மாவிற்கும் இல்லையா பகவானுடைய நாமத்திற்கும் இல்லையா எதுக்குமே வந்து வேறுபாடு இல்லை. அதுதான் அச்சிந்திய சக்தி அப்படின்னு சொல்றது. அச்சிந்தியா நம்முடைய பௌதீக அறிவிற்கு புலப்படாத விஷயங்கள் இது இல்லையா, அதற்கு மேற்பட்டது. அதான் அச்சிந்திய சக்தி. பகவான் அச்சிந்திய சக்தியால் வந்து இது எல்லாமே வந்து பராமரிக்கின்றார், காக்கின்றார் இது எல்லாமே. இப்ப அதனால அச்சிந்திய சக்தி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்முடைய பௌதிக புலன்களால் புரிந்து கொள்ள முடியாதது. வந்து பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றதாமா இல்லையா? அப்ப இதை வந்து நம்ம இதுல பார்க்கலாம் ராமாயணத்தில் இல்லையா. நான் வந்து ராமச்சந்திர பகவான் அங்க வந்து பாலத்தை வந்து கட்ட சொல்லும் போது வானரர்களிடம் இல்லையா, அங்க என்ன ஆகுது, ராமச்சந்திர பகவானே வந்து கடல்ல வந்து கல்ல தூக்கி போடும் போது உள்ள போயிருச்சு. ஆனா வானரர்கள் எல்லாமே போடும்போது எல்லா கல்லும் வந்து மிதக்குது. பகவானுக்கே ஆச்சரியம் இல்லையா. அது என்ன ஆச்சுன்னா அங்க அந்த கல்லுல வந்து ராம் ராம் அப்படின்னு சொல்லி வந்து எழுதி வந்து அதுல வந்து போட்டாங்க. அப்ப அந்த பகவான் வந்து இங்க சொல்ல மாதிரி நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, நாமத்தில் நான் எல்லா சக்தியும் நான் வைத்திருக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப வந்து பகவானுடைய நாமம் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றதாமா. பகவானுடைய நாமம் அந்த அளவுக்கு வந்து உயர்ந்ததாக இருக்கு. எல்லா யுகத்திலையும் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து ஜபித்து இருக்கிறார்கள். ஆனா இந்த கலியுகத்தில் ஹரிநாமத்திற்கு அந்த பலம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா கலியுகத்திற்கு ஒரே தீர்வு வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த ஹரிநாமம் தான், ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் இல்லையா. ஏன்னா கலியுகத்தில் வந்து எத்தனையோ தோஷங்கள் வந்து இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குன்னா நம்ம வந்து போய் பரிகாரம் செய்வதற்காக நம்ம கேட்கிறோம், இந்த தோஷத்துக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த யுகமே தோஷமாக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாங்க, ஏன்னா இந்த கலியுகமே முழுவதுமாக தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னாக்கா பகவானுடைய நாமத்தை வந்து பாடுவதுதான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்ப பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு உயர்ந்ததாக வந்து இருக்கின்றது. இப்ப அந்த நாமத்தில வந்து முனிவர்களுக்கு வந்து ரொம்ப வந்து மரியாதை, அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையும் வந்து இருக்கின்றது. இது இப்ப பகவானுடைய நாமத்தில இது வந்து பரமபுருஷ பகவான் வாசுதேவர் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் பரம ஆளுநர் இல்லையா. கிருஷ்ணர் தான் எல்லாத்திற்கும் ஆளுநர். பகவத்கீதையை வந்து நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. போக்தாரம் ஏகே தபசா சர்வலோக மகேஸ்வரம் சூக்கிருதம் சர்வபூதானம் ஞாத்மாமாம் சாந்தி பிச்சதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி வந்து அங்கேயும் வந்து பகவான் வந்து சொல்றாங்க. அப்ப வந்து நிறைய இடத்துல கிருஷ்ணர் தான் எல்லாத்திற்கும் ஆளுநர் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய சாஸ்திரத்தில் எல்லா இடத்துலயும் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பகவானுடைய கோபத்திற்கு அஞ்சாதவர் யாருமே இல்லை இல்லையா. ஏன்னா காலையில் வந்து சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு பகவானுடைய அந்த ஆணைக்காக வந்து சூரியன் வந்து காத்துட்டு இருக்குமா காலையில. ஏன்னா பகவானுக்கு பயந்தே சூரியன் வந்து உதிக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது இது. அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய நாமம் வந்து நம்ம எப்படி சொன்னாலும் அதற்கு வந்து பலன் இருக்காமா. இப்ப வந்து நம்ம வந்து மருத்துவரிடம் வந்து சென்று வந்து நம்ம வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி மருந்து வாங்கி சாப்பிடுறோம் இல்லையா. அப்ப அந்த மருந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா, அது என்ன பலன் அப்படின்னு சொல்லி தெரியுமா?
தெரியாது. ஆனா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த காலை 1 இரவு 1 3 நாட்கள் 4 நாட்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நம்ம வந்து சாப்பிடுவோம். ஓகே, அந்த வியாதி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் அது வந்து அதை பற்றி அந்த மருந்தை பற்றி நம்ம தெரிந்து சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் நமக்கு அந்த வியாதி வந்து குறையுது. அதே மாதிரிதான் பகவானுடைய நாமத்தை நாம் புரிந்து சொன்னாலும் புரியாமல் சொன்னாலும் அறிந்து சொன்னாலும் நம்ம பிடிக்காமல் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அந்த நாமத்திற்கு பலன் இருக்காம அதை இங்க சொல்லப்படுது. புனித நாமத்தை அறியாமல் உச்சரிப்பதாலும் கூட பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனே விடுவிக்கப்படுகின்றன. பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லும் போதும் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து திடீரென்று ஒரு ஒரு இடத்துல நம்ம தடுக்கி விடும் போதும் அப்ப வந்து பகவானுடைய நாமத்தை கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்றது, அப்புறம் தும்மும் போதும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏதோ ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து யதார்த்தமாக அது சொல்லும் போதும் என்ன ஆகுதாமா, பகவானுடைய நாமம் நம்மை வந்து தூய்மைப்படுத்துகின்றது இல்லையா? அவ்வளவு உயர்ந்ததாக இருக்காம பகவானுடைய நாமம். அதனால்தான் முற்காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து அந்த பகவானுடைய நாம சம்பந்தப்பட்ட சில நேரம் பகவானுடைய நாமத்தையே வந்து வைப்பாங்க, சில நேரம் பகவானுடைய நாமத்தில் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பேர் தான் வந்து வைப்பாங்க இல்லையா? அதன் மூலமாக பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? இப்ப இதெல்லாமே வந்து ஒரு சுக்ருதி, இதெல்லாமே ஒரு புண்ணிய காரியம் இல்லையா? இப்ப வந்து நம்ம வெளியே பாக்குறோம் இல்லையா, வந்து கிருஷ்ணா பேக்கரி இந்த மாதிரி எல்லாம் வந்து வைக்கிறாங்க இல்லையா? இப்ப அந்த நேரத்தில் நம்ம பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை வந்து நாம் சொன்னோம் என்றால் நாம் வந்து விடுவிக்கப்படுகின்றோம். இங்க சொல்லிடுறோம், பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சி நாம் விடுவிக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்ப பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த கலியுகத்தில் இன்னும் அதிகமாக இது ஏன்னா ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ கதிரன்யதான். இந்த கலியுகத்தில் வந்தும் ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னாக்கா பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதுதான். அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், 3 தடவை சொல்லுவோம் இல்லையப்பா? அதே மாதிரிதான் இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அது பகவானுடைய நாமத்தை சொல்வது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி 3 தடவை வந்து அழுத்தி சென்று சொல்லிட்டாங்க. இதுதான் பகவானுடைய நாமம் தான் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பகவானுடைய நாமம் சொன்னாலே போதும். ஏன்னா எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து பெரிய ஆபத்துல மாட்டிட்டோம், அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்து பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து துணைக்கு அழைக்கலாம். கண்டிப்பாக அந்த நாமம் வந்து நம்மை வந்து பாதுகாக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த 2 நாடுகளுக்கு இடையில வந்து போர் நடக்குது. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதாமா, எதிர்த்தரப்புல இருக்கிற அந்த ஒரு நபர் வந்து தெரியாம இந்த எதிர்த்தரப்புல இருக்கிற இந்த சைடு இருக்கிற அந்த நபர் வந்து இந்த எதிர்த்தரப்புல வந்து வந்துட்டாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை தாக்குறதுக்காக தான் வந்து இருப்பாங்க எல்லாருமே. ஆனா அந்த நபர் வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வேகமா ஓடி போறாங்க. ஓடி அவங்க வந்து போகும்போதும் அவங்க பின்னாடி குதிரையிலேயே வந்து அவர்களை வந்து துரத்திக்கிட்டு வர்றாங்க நிறைய பேர் சேர்ந்து. அந்த காவலாளிகள் எல்லாருமே துரத்திட்டு வரும்போது அந்த நபர் என்ன பண்றதுன்னு தெரியல, பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்க வந்து அங்க பாக்குறாங்க ஒரு குகை இருக்கு, அந்த குகையில வந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அந்த குதிரையுடைய சத்தம் கேக்குது. அப்ப வந்து பக்கத்துலயே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இனி வந்து கண்டிப்பா என்னுடைய மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சின்சியரா பகவானே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியரா பிரார்த்தனை வந்து செய்யறாங்க இல்லையா? ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கும் அந்த ஒரு ஆபத்தான நேரத்தில் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவ்வளவு சின்சியராக பகவானுடைய நாமத்தை வேகமா வந்து கூப்பிடுறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கூப்பிடும் போது என்ன ஆகுது, எல்லாருமே இறங்கி வர்றாங்க, தெரிஞ்சிருச்சு நடந்து வர்றாங்க, கண்டிப்பா வந்து என்னுடைய மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சின்சியர் அந்த அளவுக்கு பகவானை வந்து கூப்பிடும் போது என்ன ஆகுது, அந்த குகையில வந்து ஒரு சிலந்தி வந்து என்ன பண்ணுதாமா, வேகமா கூடு கட்டுதாமா. அப்ப அந்த நேரத்துல அந்த நபர் பகவானிடம் பிரார்த்தனை செய்யறாங்க, பகவானே என்னை வந்து நீங்க வந்து காப்பாத்து சொல்றேன், நீங்க வந்து இங்க வந்து சிலந்தி வந்து கூடு கட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை செய்யும் போதும் அங்க வந்து அந்த நபர் அந்த குகைக்குள்ள வரும்போது இன்னொரு நபர் வந்து தடுத்துறாங்க. என்னன்னா இந்த சிலந்தி இப்பதான் வந்து கூடு கட்டி இருக்கு, கண்டிப்பாக வந்து உள்ள யாரும் போயிருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நபருக்கு தெரியுது, நான் பகவானுடைய நாமம் பாருங்க. அப்ப அவங்க அந்த அளவுக்கு பகவானை சின்சியரா வந்து
பிரார்த்தனை செய்த போது பகவான் என்ன பண்ணிட்டாங்க, அங்க சிலந்தியோட கூடு கட்டிட்டாங்க. ஏன்னா உள்ள வர முடியாது இல்லையா. ஆனா அவங்க வந்து இப்பதான் உள்ள போயிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கூட்டை வந்து உடைச்சிட்டு தான் போயிருக்கணும் இல்லையா. அப்ப வந்து அந்த நபர் உள்ள இல்லை, பகவான் வந்து காப்பாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு பகவானை விட பகவானுடைய நாமம் வந்து நம்மளை வந்து அவ்வளவு எளிதாக காப்பாற்றக்கூடியதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கு. பகவான் தான் சொல்றாங்க, எல்லா சக்திகளையும் நான் அதில் வந்து வைத்திருக்கின்றேன். சர்வ சக்திகள் எல்லாமே வந்து நாமத்தில் வந்து இருக்கு. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை அறியாமலோ அல்லது சூழ்நிலையின் கட்டாயத்தாலோ உச்சரித்தாலும் பிறப்பு இறப்பு என்னும் சிக்கலில் இருந்து விடுபட ஒருவருக்கு உதவுகிறது இல்ல. அதுக்கப்புறம் இங்க சொல்லி இப்போ நம்ம பார்த்த மாதிரி மிகப்பெரிய ஆபத்துக்களுக்கு இடையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் புனித நாமத்தை உதவிக்கு அழைக்கலாம். இதுதான் இல்லையா. அப்ப எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் நம்ம வந்து அழைக்கும் போது கண்டிப்பாக பகவான் வருவார். ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் வந்து ஒரு ஆச்சரியம் இது. இப்ப இங்க வந்து பார்க்கும் போதும் அஜாமிலன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிராமணராக வந்து அவர் இருக்கிறார். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல வைஷ்ணவ ஒரு பிராமணனுடைய குணங்கள் எல்லாமே என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லா பிராமணனுடைய குணங்களும் வந்து இருந்தும் அவங்க வந்து பிராமண தகுதிகள் வந்து இருந்து அவங்களுக்கு பிராமணன்னா எப்படி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த இதுக்கு அது என்ன பண்ணுவாங்க, யாகத்துக்காக வந்து அதுக்காக வந்து பழங்கள், பகவானுடைய சேவைக்காக பழங்கள், பூக்கள், இந்த மாதிரி அந்த யாகத்துக்கு இதுக்காக இந்த விறகு இது எல்லாமே சேகரிப்பதற்காக வந்து காட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போற வழியில என்ன ஆகுதுன்னு, அந்த காட்டுல வந்து ஒரு தவறான ஒரு சங்கத்தை வந்து அவங்க பாக்குறாங்க. ஒரு ஆண் பெண் உறவு வந்து தவறான ஒரு சங்கத்தை வந்து பார்த்த உடனே வந்து என்ன ஆகுது, அவங்களுடைய மனம் வந்து ஒரு சஞ்சலத்தில் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து வந்த பிறகும் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகும் அதே ஒரு நினைவு தான் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, கடைசியில அந்த பெண்ணையே வந்து திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டு நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிறக்குது. இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப தவறான ஒரு செயல்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிராமண குணங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு மறந்து போகுது. வந்து பொய் சொல்வது, திருடுவது, அந்த பிராமணர்கள் அப்படின்னாக்க யாகங்கள் செய்வதுதான் அவங்களுடைய தொழில். ஆனா அது அவங்க எல்லாமே மறந்துட்டாங்க. நற்குணங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது வயதான காலம் வந்து வந்துருச்சு அவங்களுக்கு, அந்த அஜாமிலனுக்கு. அந்த மாதிரி வரும்போதும் வந்து பகவானுடைய ஒரு கருணை அந்த இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து கடைசியுடைய அவங்களுடைய அந்த மகனுக்கு வந்து நாராயணா அப்படின்னு சொல்லி வந்து பேரு வைக்கிறாங்க. அதனால வந்து என்ன செஞ்சாலும் அந்த குழந்தையை வந்து நாராயணா சாப்பிடு, நாராயண எப்ப பார்த்தாலும் அதேதான் அந்த குழந்தையே வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பது. இந்த மாதிரியே இருந்து என்ன ஆகுதாமா, அப்ப அந்த குழந்தையை வந்து இந்த பகவானுடைய நாமத்தை தான் வந்து அவங்க தெரியாமலே சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு சொல்லி வச்சு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன ஆகுது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைஞ்சிட்டாங்க. இதன் மூலமா என்ன ஆகுது, மரண சமயம் உங்களுக்கு வந்து அந்த மரண நேரம் வந்து வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப யாரு பாவம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யமதூதர்கள் 2 பேர் வருவாங்களாம், நிறைய பாவம் செஞ்சவங்களுக்கு. வந்து அப்ப அஜாமிலன் ரொம்ப வயதாயிருச்சு, அந்த மரண நேரம் வந்துருச்சு. ரொம்ப இந்த அளவுக்கு பாவம் செஞ்சதுனால அங்க வந்து 2 யமதூதர்கள் வந்த உடனே அவங்களுடைய உருவத்தை பார்த்தாலே ரொம்ப கோரமா இருக்குமா. அவங்க கண்களே வந்து வேற இடத்துல வந்து இருக்கும். அவங்க பற்கள், முடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்க உருவத்தை பார்த்து அஜாமிலன் வந்து பயத்துல தன்னுடைய மகனை தான் வந்து அவர் கூப்பிடுகிறார் நாராயணா அப்படின்னு சொல்லி. பகவானை வந்து கூப்பிடல, ஆனா இருந்தாலும் அந்த ஒரு ஆபத்துல வந்து அவங்க நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பகவான் வந்து என்னைதான் வந்து கூப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுதாமா, விஷ்ணு தூதர்கள் 4 பேர் அங்க வந்துடுறாங்களாமா. விஷ்ணு தூதர்கள் 4 பேர் அங்க வந்த உடனே வந்து யம தூதர்கள் வந்து பாக்குறாங்க. பாருங்க, அஜாமிலன் வந்து அங்க வந்து நடுவுல வந்து படுத்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து யம தூதர்கள் வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் விஷ்ணு தூதர்கள் வந்து நிக்கிறாங்க. யம தூதர்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் யாருமே எங்களை தடுத்தது இல்லையே. இவங்க வந்து யாரு, இவங்களை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப தேஜஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இங்க வந்த உடனே இங்க இருக்கின்ற எல்லா இருளும் வந்து இது போய் ரொம்ப மங்களகரமான ஒரு வெளிச்சம் வந்து இருக்கு. மங்களகரமான ஒரு சூழ்நிலை வந்து இங்க வந்து ஏற்பட்டிருக்கு.
இவங்க யாரு எங்களை வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. அப்ப 2 பேருக்கு வந்து விவாதம் நடக்குது. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, தர்மம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் வந்து கேக்குறாங்க. சரி, விஷ்ணு தூதர்கள் வந்து கேக்குறாங்க. அப்ப யம தூதர்கள் வந்து சொல்றாங்க, இவன் அஜாமிலன் இவன் வந்து ரொம்ப கொடிய பாவத்தை வந்து செய்திருக்கிறான். அதனால இவனுடைய உயிரை எடுப்பதற்காக நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும் போதும் இவன் கடைசியில் பகவானுடைய நாமத்தை வந்து இவன் கூறியிருக்கிறான். பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாம். ஏன்னா எல்லா பாவங்களும் வந்து அழிக்கப்படுது பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப வந்து விமதூதர்கள் வந்து இது எல்லாம் விஷ்ணு தூதர்கள் எல்லாமே இது எல்லாமே வந்து விளக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க வந்து உயிரை வந்து பாசக்கயிறு வைத்து எடுக்கும் போதும் அவங்க வந்து எடுக்காம விட்டுட்டு போயிடுறாங்க. யம தூதர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது, அவங்க மரண காலம் முடிந்தது. ஆனா விஷ்ணு தூதர்கள் வந்து நாங்க நாராயணா அப்படின்னு சொல்லி மரண சமயத்தில் பகவானை வந்து அழைக்கவில்லை. ஆனா வந்து மகனை தான் வந்து அழைத்தார். ஆனா வந்து அந்த ஒரு நாமத்தில் வந்து ஒரு தூய்மை இருந்ததுனால பகவான் விஷ்ணு தூதர்கள் வந்து அவரை வந்து காப்பாற்றி விட்டார். இப்ப இந்த மாதிரி வாக்குவாதம் நடந்து அவங்க வந்து போயிடுறாங்க. இப்ப இது எல்லாமே அஜாமிலன் வந்து படுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போதும் அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க, நான் வந்து அப்போ விஷ்ணு தூதர்கள் யம தூதர்கள் போன உடனே வந்து இவங்க வந்து பாக்குறாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது இவங்க யாரு ரொம்ப இதா இருக்காங்களே, இவங்கதான் என்னை காப்பாத்தினாங்கன்னு சொல்லி பேச வர்றாங்க. விஷ்ணு தூதர்கள் மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அஜாமிலன் வந்து யோசிக்கிறார், நான் யாரு, நான் வந்து எப்படி நான் வந்து இருந்தேன், நான் ஒரு பிராமணராக வாழ்ந்தேன், எதனால் நான் இந்த ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துறாங்க. இப்ப கடைசியில வந்து என்னை காப்பாற்றியது யார்? அவனுடைய நாமம் தானே வந்து என்னை காப்பாற்றியது இல்லையா? எத்தனை குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்து இருக்கும் போதும் கடைசி மரண சமயத்தில் எனக்கு வந்து பகவானுடைய நாமம் தான் வந்து என்னை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஹரித்வாருக்கு போய் பகவான் அந்த பக்தி சேவை செய்து அந்த பயிற்சியை செய்யும் போதும், பயிற்சி முடிவடையும் போதும் திரும்ப அவங்க அதே விஷ்ணு தூதர்கள் வந்து அவங்களை வந்து இந்த புஷ்பக விமானத்தில் ஏற்றுக்கொண்டு பகவானுடைய லோகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அப்ப பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்ப இதே வந்து பார்க்கும் போதும் இங்க பலி மகாராஜா இல்லையா, பலி மகாராஜா வந்து பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, நான் 3 அடியில் வந்து பகவான் வந்து அவர்கள்ட்ட தானம் கேட்டு 3 அடியில் வந்து எல்லாமே வந்து அளந்து விட்டார். 2 அடியிலே அளந்துட்டாங்க, 3வது அடி எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய தலையிலே வந்து வைங்க, நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்ம நிவேதனம் வந்து செய்தார் பலி மகாராஜா இல்லையா. அப்ப அந்த ஒரு நிலையில் வந்து என்ன ஆகுதாமா, அவங்க வந்து குருதேவர் அவங்களுடைய ஆன்மீக குரு வந்து பலி மகாராஜருடைய ஆன்மீக குரு யாருன்னா சுக்ராச்சாரியார். அப்ப அந்த சுக்ராச்சாரியார் வந்து அவங்களுடைய இது சாபத்தின் பேரில் அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து சுதல லோகத்துக்கு வந்து கீழ் லோகத்துக்கு வந்து போவாய் அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கதை, அது வரும்போது பார்க்கலாம். அப்ப வந்து அவங்க வந்து என்னன்றாங்க, பகவான் சொல்றாங்க, உன்னுடைய குருவின் படி வந்து நீ சுதல லோகத்திற்கு வந்து செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொன்ன பிறகு பலி மகாராஜா வந்து என்ன பண்றாங்க, பலி மகாராஜுடைய சார்பில் பாருங்களேன், பகவான் வந்து பலி மகாராஜுடைய சார்பில் இருந்து சுக்கராச்சாரியிடம் பேசுகிறார். என்னன்னா இது பலி மகாராஜா மேல என்ன குறை உள்ளது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவானுடைய நாமத்தை யார் ஒருவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி செய்த எல்லா பாவ விளைவுகளும், தீர்க்க முடியாத எல்லா பாவ விளைவுகளும் அழிந்து போகின்றன. பாருங்களே, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. வந்து பலி மகாராஜுடைய சார்பில் வந்து பேசுகிறார் பலி மகாராஜா. அப்ப வந்து கேட்கும் போது சுக்கராச்சாரியர் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்றாங்க, யார் ஒருவர் வந்து உங்களுடைய நாமத்தை வந்து எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து எல்லா பாவமும் வந்து இல்லாமல் போகின்றது, எல்லா தவறும் இல்லாமல் போகின்றது அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர் வந்து அங்க வந்து சொல்றாங்க. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த வாமன தேவருடைய அவங்களுடைய லீலையில் வந்து இது எல்லாமே வந்து வரும். இது 8வது காண்டத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு, ரொம்ப விரிவாக, ரொம்ப அழகா இருக்கு அந்த லீலைகள். இது இப்ப இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஏன்னா பகவானுடைய நாமம் வந்து நம்ம சொல்லும் போது எல்லா குற்றங்களும் வந்து இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. அப்ப இந்த கலியுகத்தில் வந்து இன்னும் அதிக பலன் வந்து இருக்கின்றது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப அத்தகைய நாமசிடம் வந்து முனிவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. இப்ப அதை பற்றி வந்து இங்க சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம் பதம் 15. யத்பாத சம்ஸ்ரயாக சூத முனையக பிரஜமாயனாக
சத்யக புனந்தி உபஸ்பிருஷ்டாக ஸ்வதுனி ஆபோ அனுசேவையா. மொழிபெயர்ப்பு. ஓ சூதரே, பகவானின் தாமரை பாதங்களில் பூரணமாக புகலிடம் கொண்டவர்களான அச்சிறந்த முனிவர்களால் தங்களுடன் தொடர்பு கொள்பவர்களை உடனே தூய்மைப்படுத்திவிட முடியும். ஆனால் கங்கை நீரோ தொடர்ந்து உபயோகத்திற்கு பின் தான் புனிதமடைய செய்கிறது. ஏன்னா பகவானின் தூய பக்தர்கள் கங்கையை விட அதிகமாக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா கங்கையில போய் குளிச்சா என்னாகும், நாம தூய்மை நம்முடைய பாவங்கள் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்றோம். ஆனா பகவானுடைய தூய பக்தர்கள் எப்படியாமா தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி. பகவான் அந்த கங்கை நீரை விட அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களை பார்த்தாலே போதுமாம நாம தூய்மை அழிந்து விடுவோம். ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானை சுமந்து நடக்கிறார்கள். அவங்க போற இடம் எல்லாமே புனிதமாக்கப்படுது. இது அப்ப இது பகவான் இங்க லீலை செய்யும் போதும் அங்க பகவான் கங்கையில் குளிக்கின்றார் இல்லையா. அப்ப என்ன ஆகுது, பகவான் லீலை முடித்துட்டு போகும்போது அப்ப கேக்குறாங்க, கங்கை கேட்கும் போது அப்ப சொல்றாங்களாமா, பகவான் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இங்க போயிட்டீங்கன்னா இங்க எல்லாருமே தங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக இங்க குளிப்பாங்களே, எனக்கு எல்லா பாவம் சேர்ந்து விடும். நான் எப்படி என்னுடைய பாவத்தை போக்கிக்கிறது, ஏன்னா நீங்க லீலை முடிச்சுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப பகவான் சொல்றாங்களாமா, இந்த கலியுகத்தில் நிறைய என்னுடைய தூய பக்தர்கள், பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பக்தர்கள் வருவாங்க. அவங்க எங்கன்னா இங்க குளிக்கும் போது எல்லாருமே குளிக்கும் போது பாவங்கள் சேருது. ஆனா அந்த தூய பக்தர்கள் இங்க குளிக்கும் போதும் கங்கையுடைய பாவமே போகுதாமா. பாருங்களேன், அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது தூய பக்தர்கள். அதனாலதான் தூய பக்தர்களை நம்ம பார்ப்பது கூட நமக்கு ரொம்ப ஆனந்தம். இது இப்ப அவங்களுக்கு நம்ம சேவை செய்யும் போதும் அவங்களை பார்க்கும் போதும் நாம தூய்மை அடைகின்றோம். இது அதனாலதான் அவங்களை சொல்லப்படுது தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி அப்படின்னு சொல்லி. நம்ம தீர்த்த யாத்திரை செல்வது எல்லாமே எதுக்காக, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. ஏன்னா அவங்களே ஒரு தீர்த்த யாத்திரையை நம்மை நோக்கி தேடி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையப்ப. அதுதான் தூய பக்தர்கள். கங்கையை விட அவ்வளவு சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புனித நதியான கங்கையை நீரை விட பகவானின் தூய பக்தர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக உள்ளனர். கங்கை நீரை தொடர்ந்து உபயோகித்த பின் ஒருவரால் ஆன்மீக நன்மையை பெற முடியும். ஆனால் பகவானுடைய தூய பக்தரின் கருணையினால் ஒருவர் உடனே புனிதம் அடைய முடியும். அதுதான் ஒரு சிறந்ததாக இருக்குது. இப்ப பகவானின் மலர்பாதங்களில் புகலிடம் கொள்வது என்றால் தூய பக்தர்களிடம் புகலிடம் கொள்வதாகும். பகவத் தொண்டு செய்வது மட்டுமே ஒரே தொழிலாக கொண்ட தூய பக்தர்கள் பிரபுபாதா மற்றும் விஷ்ணுபாதா போன்ற நாமங்களால் கௌரவிக்கப்படுகின்றனர். இத்தகைய பக்தர்கள் பகவானுடைய தாமரை பாதங்களின் பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே ஒரு தூய பக்தரின் மலர்பாதங்களின் புகலிடம் கொண்டு அவரை தமது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளவர் யாராக இருந்தாலும் உடனே தூய்மை அடைய முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பகவானை விட பகவானுடைய பக்தர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா பகவானுடைய பிரதிநிதி. ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா பகவத் தொண்டு செய்வது மட்டும்தான். பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவானுடைய சிந்தனையிலேயே முழுமையாக ஆழ்ந்து இருப்பவர். அந்த அப்படிப்பட்ட தூய பக்தரை நாம சந்திக்கும் போதும் நாம் தூய்மை அடைகின்றோம். இது அந்த மாதிரி சொல்லப்படுது. அடுத்த பதம். கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணிய ஸ்லோகேத்ய கர்மணக சுத்தி காமோ ந ஸ்ருண்யாத் யஜக கலிமலாபகம். மொழிபெயர்ப்பு. கலியுகத்தில் உள்ள களங்கத்திலிருந்து விடுபட விரும்பும் அதே சமயம் பகவானின் மாசற்ற மகிமைகளை கேட்க விரும்பாதவர் இருப்பவரும் யாராவது உண்டோ? பொருளுரை. கலியுகம் சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாக இருப்பதால் அது நிபந்தனைக்கு உரிய ஒரு யுகமாக இருக்கிறது. கலியுகம் தீய பழக்க வழக்கங்களால் மிகவும் ஊறி போய்விட்டதால் மிகச் சிறந்ததொரு தப் அபிப்பிராயம் ஏற்பட்டாலும் அங்கு மிகப்பெரிய சண்டை உருவாகிறது. பகவானின் தூய பக்தியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களது சுய முன்னேற்றத்தில் பற்றற்றவர்களாக இருக்கின்றனர். மேலும் பலநோக்கு கர்மங்களின் விளைவுகளில் இருந்தும் மனோதத்துவ கற்பனைகளில் இருந்து விடுபட்டுள்ளவர்களான அவர்கள்
குழப்பமான இந்த யுகத்தின் தீமைகளில் இருந்து வெளியேறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆவர். அமைதியுடனும் சிநேகத்துடனும் வாழ மக்கள் தலைவர்கள் மிகவும் ஆவலுள்ளவர்களாக உள்ளனர். ஆனால் பகவானின் புகழை பாடுவதின் இந்த எளிய முறை அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது மூட தலைவர்கள் பகவானின் இருப்பையே முற்றிலும் மறுக்க விரும்புகின்றனர். மத சார்பற்ற நாடு என்ற பெயரில் இத்தகைய தலைவர்கள் வருணத்தோறும் பல்வேறு திட்டங்களை உருவாக்குகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் பகவானின் இயற்கையால் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுடைய அமைதி மற்றும் சிநேகத்திற்குரிய முயற்சிகள் எல்லாம் தோல்வி கண்டு வருகின்றன என்பதை காண அவர்களுக்கு கண்கள் இல்லை. ஆனால் அந்த தடைகளை கடப்பதற்குரிய வழி இதோ இருக்கிறது. உண்மையான அமைதியை நாம் எதிர்பார்ப்போமாயின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதற்குரிய பாதையை நாம் திறந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏடுகளில் விவரிக்கப்படுவதை போல் பகவானின் புகழ்மிக்க செயல்களை நாம் போற்றி புகழ வேண்டும். இது இல்லையா? அப்ப இங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த அமைதியை தான் தேடுறாங்க. ஆனா அந்த அமைதிக்கான வழி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவானுடைய நாமத்தை எல்லாருமே ஒன்று கூடி பாடுவதும் பகவானுடைய புகழை பாடுவதுதான் அதற்குரிய அமைதி ஏற்படுவதற்கான அதுதான் ஒரே வழி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் போடுறாங்க. ஆனா இது எல்லா திட்டமும் என்ன ஆகுது? கண்டிப்பாக அது முறையடிக்கப்படுது பகவானுடைய இயற்கையால் ஏன்னா இதுக்கு பிரகலாத் மகாராஜ் ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்னன்னா ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்வை கொண்டு வர்றாங்க. அந்த தீர்வே என்ன ஆகுதுன்னா பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது. இது எப்படி சொல்றாங்கன்னா இப்ப நம்ம என்ன ரொம்ப தூரமா போகணும். முதல்ல நடந்து போவாங்க மாட்டு வண்டியில இல்லையா? இப்ப இந்த மாதிரி போறாங்க. ஆனா இதெல்லாமே போறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப வேகமா போறதுக்கும் கார் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அப்ப அந்த கார்ல போறோம்னா அது நிப்பாட்டுறதுக்கு என்ன ஆகுது இல்லையா? அதுக்கே 1 மணி நேரம் ஆயிருது இல்லையா? கார் பார்க்கிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதுவே இவ்வளவு சிரமமாக இருக்கு இல்லையா? இங்க இருந்து ரொம்ப நீண்ட தூரம் பயணம், ரொம்ப எளிதாக போகணும் அப்படின்னு சொல்லி கார் இது பண்ணாங்க. ஆனா அப்ப அந்த காரை நிறுத்துவதற்கு எவ்வளவு சிரமமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கு? இந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா? ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக திட்டங்கள் போடுறாங்க. ஆனா அந்த திட்டங்களுடைய தீர்வுக்கு என்ன ஆகுது? பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. அதுதான் நம்முடைய திட்டம். அது என்ன ஆகுது? அது எல்லாமே பகவானுடைய இயற்கையினால் முறியடிக்கப்பட்டு விடுகின்றது. ஆனா அதுக்கு எப்படி இருக்கு? இங்க மதச்சார்பற்ற நாடாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் விளக்குறாங்க. ஏன்னா மதத்தை சார்ந்து இல்லை. மதம்னா என்னன்னா பகவானுடைய அன்பை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான மதம் இல்லையா? இங்க பகவானுடைய இருப்பையே சில பேர் மறக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் கடவுளே இல்லை, சில பேர் என்ன சொல்றாங்க நாமே கடவுள், இந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு அமைதிக்கான அந்த தீர்வா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை இல்லையா? எல்லா இதுக்கும் பின்னாடியும் பரம ஆளுநர் ஒருவர் இருக்கின்றார் இல்லையா? அவருடைய அவருடைய கட்டளையில் தான் எல்லாமே இயங்குகின்றது. அந்த ஆளுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மதம் சார்ந்த அந்த ஒரு நாடாக அதன் மாதிரி மாறும்போது மட்டும்தான் என்ன ஆகுது? அங்க அமைதி நிலவும். ஆனா இங்க தெரியல இல்லையா? இப்ப இங்க என்ன ஆகுது? இங்க தலைவர்களுக்கு யாருன்னு தெரியவே இல்லை. மத சார்பற்ற ஒரு நாடாக இருக்கு. அதனாலதான் இங்க எல்லா துன்பத்துக்கும் காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் இங்க விளக்குறாங்க. இப்ப அடுத்த கேள்வி இதுல கேக்குறாங்க அவதாரங்கள் பற்றி ஸ்லோகம் 17. தஸ்ய கர்மாணி உதாராணி பரிகீதானி சூரிபீக ரூபீனக சத்ததானானாம் லீலையா ததகலாக. அவரது உன்னத செயல்கள் அற்புதமும் கவர்ச்சியும் கொண்டவையாகும். நாரதரை போன்ற கற்றறிந்த மகாமுனிவர்கள் அவற்றை புகழ்ந்து பாடுகின்றனர். ஆகவே பல்வேறு அவதாரங்களில் அவர் ஏற்றும் சாகச செயல்களை பற்றி கேட்க ஆவலாக உள்ள எங்களிடம் அவற்றை கூறுவீராக. பாருங்களேன் எப்படி சொல்றாங்க? பகவானுடைய உன்னத செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்காமா? அற்புதமும் கவர்ச்சியும் கொண்டதாக இருக்கு. இதை நாரதரை போன்ற மாமுனிவர்கள் கூட பகவானை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய பகவானுடைய செயல்கள் எப்படிப்பட்டது? திவ்யமானது இல்லையா? பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை
ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக திக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் இந்த ஜட உலகில் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதேதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்ப பகவானுடைய செயல்கள் எப்படியாம அற்புதமும் கவர்ச்சியும் கொண்டவையாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து பகவானுடைய செயல்கள் தோற்றம் எல்லாமே வந்து நம்மள மாதிரி கிடையாது இல்லையா. நாம வந்து இங்க வர்றது நம்மளுடைய இதுல செயல்கள் மூலமாக நம்ம வந்து எந்த இதை உணர்வை வந்து உருவாக்கி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பகிரங்க சக்தியின் மூலமாக நமக்கு ஒரு 84 லட்சம் வகையான உடல்களில் ஏதோ ஒரு உடல் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. ஆனால் இதே வந்து பகவான் வர்றது எல்லாமே அந்தரங்க சக்தியின் மூலமாக இது. ஏன்னா இப்ப வந்து பகவான் வந்து இங்க ஒரு லீலை வந்து செய்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, ஜென்மாஷ்டமி வருது இல்லையா, அதுக்கப்புறம் வாமன துவாதேசி, இப்ப நரசிம்ம ஜெயந்தி இப்ப அடுத்த மாதம் வந்து வரும், மே மாதம். இப்ப இந்த மாதிரி வந்து பகவானுடைய அவதாரங்களுடைய இது லீலைகள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஒண்ணு வந்து ஃபெஸ்டிவலா வந்து நம்ம வந்து விழாக்களாக வந்து கொண்டாடிக்கிறோம். ஆனா வந்து அது வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து வருது. ஆனா வந்து பார்க்கும்போது என்னன்னா பகவானுடைய லீலைகள் நித்தியமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. பகவான் எல்லையற்றவர், பகவான் நித்தியமானவர். எந்த ஒரு பிரபஞ்சத்தில் இல்லையா நம்ம வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து நம்ம ஜென்மாஷ்டமி விழா கொண்டாடுகிறோம் அப்படின்னாக்கா, இப்ப அடுத்த ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு பிளானட்ல அங்க ஏதோ ஒரு இதுல இன்னைக்கு ஜென்மாஷ்டமி வந்து நடக்கலாம், இன்னைக்கு அடுத்த நாள் வந்து வாமன துவாதேசி நடக்கலாம், எந்த ஒரு லீலையும் வந்து நடக்கலாம். ஆனா பகவான் என்றுமே நித்தியமானவராக இருக்கின்றார். ஆனா பகவான் வருவதும் அந்தரங்க சக்தியின் மூலமாக வருகின்றார். அவருடைய செயல்கள் எல்லாமே அந்தரங்க சக்தியின் மூலமாக செய்யப்படுகிறது. ஆனா நம்முடைய செயல்கள் எல்லாமே பகிரங்க சக்தியின் மூலமாக வந்து செய்யப்படுகிறது. இதுதான் வந்து வித்தியாசம். இதே வந்து பார்த்தோம்னா பாருங்களேன், நம்மளை பற்றி இல்லையா ரொம்ப கொஞ்ச நேரம் வந்து கேட்டோம்னா என்ன ஆகும், நமக்கே பிடிக்காது இல்லையா. முதல்ல வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கதைகளே வந்து ஐயோ நான் என்னுடைய இதே வந்து நான் நினைக்கவே விரும்பல இல்லையா. நம்ம வந்து முன்னாடி சிறு வயதில் வந்து செய்தது ஒரு சில விஷயங்கள் நமக்கே வந்து பிடிக்காம போயிடுது இல்லையா. இதே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து திரைப்படம் வந்து பாக்குறோம், என்ன ஆகும், ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3வது தடவை என்ன ஆகும், எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் தான் எத்தனை தடவை தான் பாக்குறது இல்லையா, நமக்கு வந்து சலிப்பு ஏற்படும். ஆனா பகவானுடைய லீலைகள் வந்து அப்படி கிடையாது இல்லையா. நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்கும் போதும் நமக்கு வந்து புது புது விஷயங்களாகத்தான் வந்து தோணுமாம். இதுதான் வந்து ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா. பௌதிகத்திலேயே வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம இனிப்பு சாப்பிடுறோம் இல்லையா, இனிப்புன சரி ஒரு குலாப் ஜாமுன் வச்சுக்கலாம் இல்லையா. ஒருத்தருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளவு சாப்பிடலாம், மேக்சிமம் 10 இல்லையா. அதுவே முடியாது. நாளையிலிருந்து சாப்பிடும் போதே என்னாகும், ஐயோ ரொம்ப திகிட்டது, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிடுவோம் ஏப்பா. ஆனா இது ஆன்மீக விஷயங்கள் பொறுத்தவரையிலும் எத்தனை தடவை கேட்கிறோமோ கேட்க கேட்க அது எவ்வளவு அதிகமாக கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுவை அதிகமாகுவாங்க. பாருங்களேன், இதுதான் வந்து வித்தியாசம். ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இல்லையா. ஆனந்தம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா எது நிரந்தரமாக இருக்கோ அதுதான் வந்து ஆனந்தம் இல்லையா. அதுதான் பகவானுடைய லீலைகள் வந்து அவ்வளவு அற்புதமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாரத முனிவர் பகவானுடைய லீலைகள் இல்லையா, அவருடைய வீணையின் மூலமாக அவங்க வைத்திருப்பது வந்து மகதி அப்படின்னு சொல்லுவார். அதன் மூலம் பகவானுடைய லீலைகளை புகழ்ந்து பாடிக்கிட்டே வந்து அவர் பிரபஞ்சம் முழுவதுமாக சஞ்சரிக்கிறார். இதே பகவானுடைய லீலைகள் வந்து பகவானுடைய புகழை அனந்த சேஷன் இல்லையா அவருடைய 1000 வாய் கொண்டு ஒரு தடவை சொன்னது வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டாங்களாமா. அவ்வளவு சொல்லியும் வந்து என்ன ஆகுதாமா, பகவானுடைய புகழ் லீலைகள் இன்னும் வந்து முடிவுக்கு வரவே இல்லை. பாருங்களேன், ஏன்னா பகவான் வந்து எப்படி எல்லையற்றவர், பகவான் எல்லையற்றவர்னால பகவானுடைய லீலைகளும் எல்லையற்றதாக இருக்கு, பகவானுடைய புகழும் வந்து எல்லையற்றதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய பற்றின விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பகவானுடைய அவதாரங்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்க, பகவானுடைய சாகச செயல்கள் நாங்க கேட்க ஆவலாக இருக்கிறோம், எங்களுக்கு கூறுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க இங்க முனிவர்கள் வந்து. ஏன்னா வந்து பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 10 அவதாரம் தெரியும் இல்லையா, தசாவதாரம். ஜெயதேவ கோஸ்வாமி வந்து 10 அவதாரங்களை பற்றி வந்து அவங்க வந்து பாடலாக வந்து பாடியிருக்கிறார் இல்லையா.
பிரளய பயத்தி ஜலே கிருத்தவான் அசிவேதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து நமக்கு அந்த 10 அவதாரம் வந்து தெரியும். ஆனா வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பகவானுடைய அவதாரங்கள் எப்படிப்பட்டதாமா, கடலின் அலைகள் மாதிரியாமா. இல்லையா, கடலின் அலைகள் வந்து நம்மளால என்ன முடியுமா, அது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அலைகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப அதே மாதிரிதான் பகவானுடைய அலைகளும் வந்து திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணக்கிட முடியாத அவதாரங்கள். அந்த அளவுக்கு பகவானுடைய அவதாரங்கள் வந்து வர்றாங்க. அப்ப வந்து ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு அவதார நோக்கம் வந்து இருக்கு. அந்த எல்லா லீலைகளும் கேட்பதற்கும் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து இனிமையாக இருக்கும். அப்ப அந்த ஒரு சாகச செயல்கள் எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க இங்க முனிவர்கள். பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, பார்க்கலாம். புத்தியில் தாழ்ந்தவர்களான சிலர் கூறுவதை போல் பரமபுருஷர் செயலற்று கிடைப்பதே இல்லை இல்லையா. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் அப்படின்னா பகவானுக்கு எந்த செயலும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா வந்து பகவானுக்கும் செயல் இருக்கு. ஆனா வந்து பகவான் செய்யக்கூடிய செயல் என்னன்னா, நம்மள மாதிரி வந்து செயல் கிடையாது. பௌதிகமான செயல் பகவான் செய்வதில்லை. ஆனா உண்மையிலேயே பகவான் வந்து எப்படின்னா ரச வல்லுனர். பகவான் ரசங்களை மட்டுமே அனுபவிப்பவர். பகவானுடைய அவதாரங்கள் தான் வந்து எல்லாமே வந்து செய்கின்றன. இப்ப வந்து பார்க்கும்போது பகவான் வந்து இங்கே விருந்தாவனத்தில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக இங்கே வருகின்றார். ஆனா வந்து பகவான் எப்படின்னா, பகவான் இங்கே வரும்போதும் பகவானுடைய வெளிவங்கங்கள் இல்லையா, பகவானுக்குள்ளே வந்து பகவானுடைய வெளிவங்கங்கள், ஹம்சத்தின் அம்சங்கள், அவதாரங்கள் எல்லாமே வந்து இருக்காங்க. ஆனா நேரடியாக சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இங்க வரும்போது என்ன ஆகுமாமா, எல்லா அவதாரங்களும் விரிவங்கங்களும் எல்லாமே வந்து என்னாகுமா, பகவானுடைய உடத்தில் பகவானுடைய உடலில் வந்து வந்து உள்ளே சென்று விடுவார்கள். அப்ப வந்து பகவான் இங்க வரும்போது அசுரர்களை அழிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் நம்ம அந்த லீலைகள் வந்து கேட்கிறோம் இல்லையா. பூதனாவை வந்து அழித்தார், அதுக்கப்புறம் அகாசுரன் பகாசுரன் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே அழிப்பது பகவான் கிருஷ்ணர் வந்து அங்க செய்யலையாம. சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து விளக்கப்படுது, பகவானுக்குள்ள இருக்கின்ற விஷ்ணு தான் அதை வந்து அந்த அசுரர்கள் எல்லாம் அழிக்கின்றார். பகவான் வந்து செய்வது எல்லாமே என்னன்னா, பகவான் வெறும் ரசத்தை மட்டுமே அனுபவிக்கிறார் பக்தர்களுடன் இல்லையா. அதுதான் பகவான் ரச வல்லுனர். அது மட்டும் தான் வந்து பகவான் வந்து செய்யறாங்க. இது வந்து பகவான் வந்து செயல் இல்லை அப்படின்னு இல்லை, பகவான் நம்மளை மாதிரி செயல் செய்கிறார் இல்லையா. அப்ப அதனுடைய எப்படி சொல்லுவோம்னா, அதனுடைய ஆன்மீக உலகத்தில் இருக்கின்ற அந்த தலையில் பிம்பம் தான் இந்த பௌதிக உலகம். இப்ப வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து மரம் இருக்கு இப்ப அதுல இருந்து நிழல் வந்து பார்த்தோம்னா தண்ணியில இருந்து தெரியும் இல்லையா. ஆனா அது அந்த தண்ணியில அப்படியே அந்த மேல என்ன தெரியுதோ, உண்மையிலே அந்த மரம் வந்து என்னென்ன இருக்கோ அது அப்படியே தண்ணியில தெரியும். ஆனா அந்த தண்ணியில இருந்து அந்த பழத்தை வந்து பறிக்க முடியுமா, முடியாது இல்லையா. ஆனா உண்மையான அந்த பழம் எங்க இருக்குன்னா, நிலத்தின் மேல அந்த மரத்தின் மேலதான் வந்து இருக்கு, கிளையில அங்கேதான் இருக்கு. அதே மாதிரிதான் ஆன்மீக உலகத்தில் இருக்கின்ற அதே ஒரு நிழல் பகுதி தான் இந்த பௌதிக உலகம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த நிழல் பகுதியை பார்த்து அதை வந்து நம்ம வந்து இங்க இன்பம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கண்டிப்பாக இங்க இன்பம் இல்லை. பகவான் வந்து இங்க சொல்லிட்டாங்க, துக்காலயம் அசாஸ்வதம், துன்பங்கள் நிறைந்த இடம், தற்காலிகமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்ப இங்க இருந்து வெளியே போறதற்கான வழி வந்து இதுதான். பகவானுடைய புகழை வந்து பாடுவதுதான், பகவானை பற்றி கேட்பது, பகவானுடைய நாமத்தை வந்து சொல்வதுதான். இது வந்து அவரது செயல்கள் அற்புதமும் வசீகரமும் கொண்டவையாகும். பௌதிகம் ஆன்மீகம் ஆகிய அவரது இரு படைப்புகளும் எல்லா அதிசயங்களையும் கொண்டிருப்பதுடன் பல்வேறு வகைப்பட்டவை ஆகும். முக்தி பெற்ற ஆத்மாக்களான ஸ்ரீ நாரதர், வியாசதேவர், வால்மீகி, தேவலர், அசித்தர், மத்வர், ஸ்ரீ சைத்தன்ய ராமானுஜர், விஷ்ணு சுவாமி, நிம்பார்கர் மற்றும் பல்வேறு கற்றறிந்த தன்னொன்று பெற்ற ஆத்மாக்களாக நன்றாக விளக்கப்பட்டுள்ளன. இந்த பௌதிக ஆன்மீக சிருஷ்டிகளின் இரண்டும் பூரணமான செல்வம், அழகு, அறிவு ஆகியவற்றை கொண்டுள்ளன. ஆனால் ஆன்மீக பிரதேசமோ பூரணமான அறிவு, ஆனந்தம் மற்றும் நித்தியத்தன்மை ஆகியவற்றை கொண்டுள்ளதால் அது மிகவும் கவர்ச்சி உடையதாக இருக்கிறது. நான் வந்து இங்க வந்து பார்க்கும் போதும் நான் வந்து இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க, பௌதிக உலகத்திலும் செல்வம், அழகு, அறிவு எல்லாமே இருக்கு. ஆனா இருந்தாலும் ஆன்மீக உலகத்தில் எல்லாமே எப்படி இருக்கு, எல்லாமே பூரணமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க விளக்கப்படுது. ஏன்னா பகவான் வந்து பூரணமானவராக இருக்கின்றார். இது ஏன்னா வந்து இங்க நாரதர் இல்ல அர்ஜுனன் வந்தும் பகவான் வந்து இதுல வரும், ஸ்ரீமத் பாகவதத்துல இங்க ஒரு 15வது அத்தியாயம் நினைக்கிறேன். அந்த ஒரு அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் லீலை வந்து முடித்து கொண்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி
சூத கோஸ்வாமி வந்து அதை வந்து விவரிக்கும் போதும் அப்ப வந்து அதை வந்து கலியுகம் வந்து தொடங்குது. ஏன்னா குருஷேத்திர போர்க்களம் வந்து முடிஞ்சது. ஏன்னா பகவான் வந்த நோக்கம் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த எல்லாரையும் வந்து இந்த பூமி பாரத்தை குறிப்பதற்காகத்தான் வந்து பகவான் வந்து வந்தார். இப்ப வந்து குருஷேத்திர போர் எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்ப திரும்பி வந்து பகவானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரியறதுக்காக யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்றாங்கன்னா அர்ஜுனனை வந்து துவாரகைக்கு அனுப்பி வைக்கிறார். அவங்க வந்து சென்றும் வந்து பல காலம் வந்து ஆகுது, மாதங்கள் வந்து ஆகுது, 7 மாதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இப்ப அந்த 7 மாதம் ஐயா திரும்பி வரல. யுதிஷ்டிர மகாராஜுக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா ரொம்ப அபசகுணங்கள் எல்லாமே வந்து அவங்க தோன்றி இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, களி வந்து தொடங்கி விட்டது, கலியுகம் வந்து துவாபர யுகம் இறுதி முடிந்து கலியுகம் வந்து தொடங்கி விட்டது, ஒருவேளை பகவான் வந்து லீலையை முடிச்சுட்டு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றாங்க, வருந்துறாங்க. அப்ப அந்த ஒரு நேரத்தில் வந்து அர்ஜுனன் வந்து திரும்பி வரும்போது அர்ஜுனுடைய தேஜஸ் எல்லாமே போய் ரொம்ப வருத்தமாயி அப்ப வந்து அவங்க பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து பேசும்போதும் அவங்க எல்லாமே நினைவு கூறுறாங்க. ஏன்னா பாண்டவர்களுடைய பகவான் வந்து என்றுமே வந்து இருந்தார், எதுவாக இருக்கவில்லை. வந்து என்ன சாஸ்திரமே வந்து புகழுது. நாரத முனிவரே வந்து பாண்டவர்களை வந்து புகழ்கின்றார். ஏன்னா பகவான் வந்து எதுவாக பாண்டவர்களுக்கு இல்லை இல்லையா. பகவான் வந்து பாண்டவர்களிடம் வந்து உறவினராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து ஆலோசகராக செயல்பட்டார், அதுக்கப்புறம் தூதராக வந்து சென்றார், அதுக்கப்புறம் தேரோட்டியாக இருந்தார். எதுவாக இருக்கவில்லை, எல்லாமாகவும் பாண்டவர்களுக்கு இருந்தார். அதுவும் அர்ஜுனனோடு ரொம்ப நெருங்கிய உறவு. ஏன்னா எல்லா நேரத்திலும் சேர்ந்தே அவங்க சாப்பிடுவாங்க, சேர்ந்தே தூங்குவாங்க, எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த மாதிரி வந்து இருக்கும். அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தம், பகவான் வந்து என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அவங்களுடைய அந்த வருத்தம். ஆனா வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அப்படின்னா பகவான் வந்து ரொம்ப பூரணமானவராக இருக்கின்றார். பகவான் பூரணமானவர், அதனால பகவான் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு உறவு முறையிலும் வந்து பகவான் வந்து பூரணமாக இருக்கின்றார். ஏன்னா அர்ஜுனனோட எப்படி பகவான் இருந்தார், நண்பராக செயல்பட்டார் இல்லையா. அப்ப அந்த நண்பன் என்ற ஒரு நிலையில் இருக்கும் போதும் ஒரு பூரணமான ஒரு நண்பராக இருந்து எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பகவான் வந்து இருந்தாங்களாமா இல்லையா. எந்த ஒரு உறவு முறை எடுத்தாலும் பகவான் வந்து எல்லா விதத்திலும் பூரணமானவராக செயல்பட்டார். இப்ப அந்த மாதிரி வந்து இருக்கு வந்து. இப்ப அந்த மாதிரி வந்து பகவான் வந்து இருக்கின்றார். பகவான் பூரணமானவராக இருக்கின்றனால பகவான் எல்லா விதத்திலும் வந்து பூரணமாக செயல்படுகின்றார், எல்லா உறவு முறைகளிலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுகிறது. அதைங்க சொல்லப்படுது பாருங்க. ஆன்மீக ராஜ்யத்தின் பிரதிபலிப்பாக ஜடப்படைப்புகள் சில காலத்துக்கு தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. இவற்றை திரைப்படங்களுக்கு ஒப்பிடலாம். போலியான பொருட்களால் கவரப்படும் புத்தியில் தாழ்ந்த பிரிவில் சேர்ந்த மக்களை அவை இருக்கின்றன. இத்தகைய மூடர்களிடம் உண்மை நிலையை பற்றிய தகவல் இல்லை. மேலும் போலியான ஜனத்தோற்றமே அனைத்தும் என்று அவர்கள் முடிவு செய்து விடுகின்றனர். ஆனால் வியாசர் மற்றும் நாரதர் போன்ற முனிவர்களால் வழிநடத்தப்படும் அதிக புத்தி உள்ளவர்கள் நித்தியமான பகவானின் ராஜ்யம் அதிக இன்பம் மூட்டக்கூடியதும் மிக பெரியதும் நித்தியமான பூரணமான ஆனந்தமும் அறிவும் உடையது என்பதை அவர்கள் அறிவார்கள். பகவானுடைய செயல்களிலும் அவரது தெய்வீகமான உலகத்தை பற்றிய அறிவிலும் அனுபவம் மற்றவர்கள் சில சமயங்களில் பகவான அவதார லீலைகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு அவரது தயவை பெறுகின்றனர். அங்கு பரலோகத்தில் தமது சகவாசத்தின் நித்திய ஆனந்தத்தை பகவான் வெளிப்படுத்துகின்றார். அப்ப அது வந்து நம்ம இங்க இருந்து பார்த்தோம் இல்லையா. ஏன்னா வந்து இதுல பகவத்கீதையில் வந்து நீங்க பார்க்கலாம். அந்த எந்த அத்தியாயம் எனக்கு கரெக்டா தெரியல. அப்ப அந்த ஒரு அத்தியாயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா. ஏன்னா இங்க வந்து ஒரு தலைகீழான மரத்தை பற்றிய அந்த விளக்கம் வந்து கொடுத்திருப்பாங்க. வந்து ஒரு மரம் இருக்கு, நம்ம தலைகீழான மரம் இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு அனுபவம் இல்லை இல்லையா. அந்த இவன் சொன்ன மாதிரி அந்த நீரின் பிரதிபிம்பம் அதன் வைத்து வந்து நம்ம வந்து உதாரணமாக வந்து சொல்லலாம். இது இப்ப வந்து நம்ம வந்து மரம் வந்து பாக்குறோம்னா எப்படி இருக்கும், அடியில தான் வேர் இருக்கும் இல்லையா. அப்ப அதுக்கப்புறம் மேலதான் வந்து அந்த கிளைகள் எல்லாமே வந்து வருது. ஆனா வந்து இங்க எப்படின்னா தலைகீழான மரம், வேர் வந்து மேல இருக்கு, மரம் வந்து கீழே இருக்கு. இப்ப அந்த ஒரு நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் புத்தகம் பகவத்கீதையில அது அந்த விளக்கத்தை அந்த படம் வந்து கொடுத்திருப்பாங்க. தலைகீழான மரம், அது மேல வந்து அந்த வேர் பகுதியில வந்து பிரம்மதேவர் வந்து இருப்பாங்க. அதுல வந்து நிறைய எத்தனை கிளைகள் வந்து போகுது அப்படின்னு சொல்லி யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா. பழைய வந்து பற்பல முடிச்சுகள் வந்து எல்லாமே
ஒண்ணு ரெண்டு இருந்தா நம்ம வந்து எடுக்கலாம். இல்லையா, நிறைய முடிச்சு மேல முடிச்சு 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 மேல நிறைய முடிச்சு வந்து எடுத்தா நம்மளால வந்து எடுக்கவே முடியாது இல்லையா. அப்ப அதுக்கு வந்து ஒரே வழி என்ன அப்படின்னாக்கா, பகவான் வந்து அங்க சொல்றாங்க, இப்ப இதுல இருந்து வெளியே வரணும் இல்லையா. அந்த மரத்துக்குள்ள அந்த கிளைக்குள்ள நம்ம வந்து உள்ள மாட்டிக்கிட்டோம். ஏன்னா ஒன்னா ரெண்டா நம்ம வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு எத்தனை கிளைகள் வந்து இருக்கு இல்லையா. எல்லாமே ஒவ்வொரு பற்றுதல், இந்த மாதிரி ஒவ்வொரு பற்றுதலில் வந்து நாம் வந்து மாட்டிக்கொண்டோம். பற்பல 84,00,000 வகையான உயிரினங்களில் ஏதோ ஒரு விதத்தில் செயல்கள் செய்து செய்து நாம் வந்து நம்முடைய செயலாலே நாம் வந்து பந்தப்பட்டு விட்டோம். இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லும் போதும் அப்ப வந்து பகவானந்தங்க சொல்றாங்க, பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் அதை விட்டு வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி டிட்டாச்மெண்ட் இல்லையா. அப்ப அதனால இது எல்லாமே விட்டுட்டு போறதா அப்படின்னு வந்து இல்லை இல்லையா. அப்ப வந்து இங்க இருந்து நம்ம அந்த நிலையற்ற தன்மையை வந்து நாம் வந்து ஒவ்வொரு நொடியில வந்து நாம் ஒவ்வொரு பொருட்களிலும் நம்ம பார்க்கும் அனைத்திலும் வந்து அதில் இருந்து நம்ம வந்து நிலையற்ற தன்மையை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாம் வந்து பற்றின்மையை வளர்த்து கொள்ள முடியும். அதுதான். அப்ப ஆன்மீக உலகத்தில் எல்லாமே வந்து பூரணமாக இருக்கின்றது. அதிலிருந்து ஒரு நிழல் பகுதி தான் ஜடத்தோற்றம். இது தற்காலிகமாக இருக்கு. ஏன்னா வந்து எப்படின்னா, ஒரு உண்மை இருந்தாதான் நிழல் இருக்கும் இல்லையா. நிழல் வந்து தனியாக வந்து நமக்கு தெரியாது இல்லையா. அதே மாதிரிதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஆன்மீக உலகத்துல இருக்கு. உண்மையினுடைய அந்த நிழல் பகுதி தான் இந்த ஜடத்தோற்றம். ஆனா இந்த ஜடத்தோற்றத்தில் உண்மையான இருப்பு இல்லை, தற்காலிகமான ஒரு இருப்பு தான் வந்து இருக்கு. ஆனா நம்முடைய நித்தியமான தோற்றம் வந்து ஆன்மீக உலகில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்குறாங்க. அப்ப அங்க வந்து இந்த சிலர் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அவதார லீலைகளிலும் வந்து சில பேர் வந்து பங்கேற்க வந்து பகவானுடைய லீலைகளில் வந்து சேர்வதற்காக வந்து அனுமதி வந்து கிடைச்சு அவங்களுடைய தயவு கூட அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதான் பகவான் வந்து அசுரர்களை வந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, பகவானை பொறுத்தவரையிலும் அசுரர்கள் தேவர்கள் ரெண்டுமே ஒண்ணுதான், யாருமே வித்தியாசம் கிடையாது. பகவானை வந்து பொறுத்தவரையில் எல்லாருக்குமே எல்லாரும் சமமானவர்களாக இருக்கின்றனர். அதே மாதிரி அசுரர்களை வந்து பகவான் கொள்கிறார் அப்படின்னாக்கா பகவான் வந்து அவங்களை வந்து தூய்மைப்படுத்துகிறார் இல்லையா. ரெண்டுமே ஒண்ணுதான். அசுரர்களை கொள்வதும் வந்து தேவர்களை காப்பதும் ரெண்டுமே பகவானுடைய காரணமற்ற கருணைதான். அவர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள், அசுரர்களும் கூட வந்து அவங்களுக்கும் அந்த தயை வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த இதுல பரிசுத்த மகாராஜாவை பற்றி அங்கு விளக்கும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப இந்த கலியுகத்தில் பிராமணர்கள் அப்படின்னாக்க எல்லாருமே பிராமணர்களாக செயல்படுவதில்லை. எங்கிறது பிரபுபாதர் வந்து அதுல விளக்கி இருக்காங்க. என்னது, கலியுகத்தில் வந்தும் பகவான் வந்து அசுரர்களுக்கு கருணை காட்டுவதற்காக நிறைய பேர் வந்து இப்ப வந்து எல்லாருமே அசுரர்கள் வந்து பிராமணராக பிறக்கிறார்களாம். பாருங்களேன், அப்படி வந்து விளக்குறாங்க. அப்ப வந்து பாருங்க, பகவான் வந்து எல்லார் மேலேயும் கருணை, காரணமற்ற கருணையை வந்து பகவான் வந்து காட்டுகின்றார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, இத்தகைய செயல்களால் பௌதிக உலகில் பந்தப்பட்ட ஆத்மாக்களை அவர் ஈர்க்கின்றார். கற்றுண்ட ஆத்மாக்களில் சிலர் பொய்யான பௌதிக புலனின்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். மற்றவர்கள் ஆன்மீக உலகிலுள்ள தங்களது உண்மையான வாழ்வை மறுப்பதில் ஈடுபட்டுள்ளனர். புத்தியில் தாழ்ந்தவர்களான இவர்கள் கருவிகள் அல்லது பலனை எதிர்பார்க்கும் தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுகின்ற தொழிலாளர்கள் என்றும், ஞானிகள் அல்லது வரட்டு மன கற்பனையாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இப்பிரிவினர்களை சேர்ந்தவருக்கு மேலே உள்ளவர்கள் சாத்வதர்கள் அல்லது பக்தர்கள் என்று அழைக்கப்படும் ஆன்மீகவாதிகள் ஆவர். இவர்கள் தீவிரமான ஜட செயல்களாலும் ஜட கற்பனைகளிலும் ஆழ்ந்து விடாமல் நிலையாக பகவத் தொண்டில் ஈடுபட்டு இதனால் கருமிகளும் ஞானிகளும் அறிந்திராத மிக உயர்ந்த நன்மையை பெறுகின்றனர். பிரபுபாதர் வந்து கர்மிகள், ஞானிகள், பக்தர்களை பற்றி வந்து இங்க விளக்குறாங்க. கருமிகள் யாருன்னா பலனை எதிர்பார்த்து செயல்படும் தொழிலாளிகள் வந்து கருமிகள் என்றும், அதுக்கப்புறம் வந்து மனக்கற்பனையாளர்கள் அவங்க ஞானிகள் சொல்றாங்க. ஆனா பக்தர்கள் வந்து எப்படின்னா ரெண்டு பேரையும் விட உயர்ந்தவராக இருக்கின்றார். அவங்க வந்து எப்பவுமே வந்து பகவானுடைய ஆன்மீகமான, பகவானுக்கு சாதகமான அந்த ஒரு ஆன்மீகமான செயல்கள். ஏன்னா வந்து ஜட கற்பனையிலேயே வந்து அவங்க வந்து ஜட செயலும் முழுமையா வந்து போகாம முழுக்க பகவானுடைய திருப்திக்காகவே வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. அதனால வந்து அவங்க வந்து மிக உயர்ந்த நன்மை. ஏன்னா கருவிகளுக்கும் புரிந்து கொள்ள முடியாது, ஞானிகளுக்கும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த பகவத் பக்தர்கள் போய் சேரக்கூடிய இடம் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அந்த மிக உயர்ந்த நன்மையை வந்து இவங்க அடையிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பௌதீகம், ஆன்மீகம் ரெண்டு உலகங்களுக்கும் பரம ஆளுநர் வந்து யாருன்னா பகவான் தான் இல்லையா. அந்த பகவானுக்கு பல வகைப்பட்ட எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன.
பிரம்மா, ருத்திரன், மனு, பிருது மற்றும் வியாசர் ஆகியோர் பகவானின் குணத்தை பிரதிநிதிக்கும் அவதாரங்கள் ஆவர். ஆனால் ராமர், நரசிம்மர், வராகர், வாமனர் ஆகியோர் தெய்வீக அவதாரங்கள் ஆவர். எல்லா அவதாரங்களுக்கும் பிறப்பிடமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கின்றார். எனவே எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம் யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. பகவான் குண அவதாரம், மன்வந்தர அவதாரம், லீலா அவதாரம், குண அவதாரம், அப்புறம் சக்தி ஆவேச அவதாரம், இந்த மாதிரி பகவான் 6 விதமான 6 நினைக்கிறேன். இப்ப அந்த அவதாரங்களை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம் யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூல காரணம். எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம். 3வது அத்தியாயத்தில் அதேதான் தலைப்பு. அதை பற்றி முழுக்க முழுக்க விளக்கப்பட்டிருக்கு. இது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் எல்லா அவதாரங்களும் இங்க வர்றாங்க. ஆனா எல்லா அவதாரங்களுக்கும் காரணம் யாரு? ஸ்வயம் பகவான் யாருன்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்வயம் பகவான் யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். இப்ப பகவானிடமிருந்த எல்லா அவதாரங்களும் வருகின்றன. ஆனா எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் யாரு அப்படின்னாக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா.